Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நாமக்கல்லில் 10,000 போதை மாத்திரைகளுடன் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த 15 பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் குஜராத்திலிருந்து நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் போதை மாத்திரைகளை புழக்கத்தில் விட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் துரித நடவடிக்கையால் போதை மாத்திரை கும்பல் சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். அதாவது தமிழகத்தினுடைய நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டங்களில் தொடர்ந்து 3 மாதங்களாக போதை மாத்திரையை விற்பனை செய்வதற்காக குஜராத்தில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பி வைத்த குஜராத் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் வெப்படை, குமராபாளையம், பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக அதிக அளவில் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரை என்பது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமராபாளையம், வெப்படை, ஈரோடு மாவட்டமான அந்தியூர் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 15 இளைஞர்கள் மற்றும் 10,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களை சிறையில் அடைத்தனர். இதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் இந்த மாத்திரை அனைத்துமே குஜராத் மாநிலத்திலிருந்து வருவதாக ரகசிய தகவல் கிடைத்த பேரில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையில் தனிப்படை அமைத்து நேற்று தனி விமானத்தின் மூலம் குஜராத்திற்கு சென்று அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த போதை மாத்தினுடைய கும்பல் தலைவன் சித்திக் சௌத்ரி என்கின்ற ராஜேஷ்குமார் தற்போது கைது செய்யப்பட்டு தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட்டு தற்போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் போது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், மோகன்குமார், சதாம் ஹுசேன், தீபக் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் திருச்செங்கோடு உட்கோட்ட சார்ந்த எலச்சிபாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசாரும் தனிப்பிரிவு காவலர்களும் ஈடுபட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இனிமேல் வரும் காலங்களில் அனைத்து போதை மாத்திரைகளுடைய கும்பலை கைது செய்யப்படும் என நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.